பேங்கிங் பற்றின சூப்பர் டிப்ஸ் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். வெல்கம் பேக் டு மை சேனல். இது உங்கள் மிஸ்டர் ஸ்ரீ ஓவி மீடியா. இந்தியா வருமான பிடித்தல் டேக்ஸ் டிடக்ஷன் அட் சோர்ஸ் டிடிஎஸ், அது மட்டும் இல்லை ஐடிஆரோட ஃபார்மு, ஐடிஆர் பற்றின விவரங்கள் எல்லாமே இந்த வீடியோவில் நீங்கள் முழுசாக பார்க்கலாம். பேங்கிங் எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ. இந்தியாவோட வருமான வரி சட்டத்தின்படி அனைத்து தனிநபர்களும் HUF கூட்டு தொழில் செய்யும் நிறுவனங்கள் LLPகளின் மற்றும் கார்ப்பரேட் ஆகிய ஈட்டும் வருமானத்தின் மீது வருமான வரி வழங்கப்படுகிறது. இப்போ கம்பெனி வச்சு நடத்துகிறவங்க, இந்த மாதிரி ஹை கார்ப்பரேட்காரவங்க, ஆடிட்டிங் பார்க்குறவங்க, இதெல்லாம் நிறைய பணம் வச்சுருந்தா நம்ம வருமானம் கரெக்டாக செலுத்திட்டே வந்துடணும், இல்லைன்னா நம்மளுக்கு தான் ஆபத்து. இப்போ அதே மாதிரி வருமான வரி உச்ச வரம்பு என்றால் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, வரி செலுத்தும் தனிநபர் மீது இந்தியா வருமான வரியானது உச்ச வரம்பு முறைப்படி வரிகளை விதிக்கிறது. உச்ச வரம்பு முறை வெவ்வேறு வருது வழங்கப்படுகிறது. புதிய வரி விதிப்பு முறையின்படி அனுமதிக்கப்பட்ட தள்ளுபடி மற்றும் விலக்குகளின் பட்டியல் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் டைம்லைன் மாதிரி ஒன்று போட்டு காமிக்கிறேன். அது என்னன்றதை நீங்கள் முழுசாக பாருங்கள். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சின்ன சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி விட்டு பெல் பட்டனை தட்டி விட்டு, இந்த வீடியோ இன்னும் நிறைய வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கூடுதல் மதிப்பிழப்பு தவிர்த்து வருமான வரி சட்டத்தின் 32 கீழ் மதிப்பு இழப்பு பிரிவு 80 CCD சப்செக்ஷன் 2 கீழ் அறிவிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் முதலீடு, இது மூலியமாக நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் ஏதாவது போனஸ் மாதிரி கிடைக்கும். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, பேங்கிங் பற்றின ஒரு ஐடியாவே இல்லாதவங்களுக்கு இந்த வீடியோ பொருந்தும். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி வீடியோ நிறையா வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, டிடிஎஸ்னால் என்ன? இந்தியா வருமான வரி பிடித்தல் டேக்ஸ் டிடக்ஷன் அட் சோர்ஸ் டிடிஎஸ். இதை நான் உங்களுக்கு முன்கூட்டியே அதை முன்கூட்டியே சொல்லி இருந்தா நான் கொஞ்சம் தைரியமா இருந்திருப்பேன். இந்த விதியின் கீழ் ஒரு நிதியாண்டில் நீங்கள் பணம் எடுப்பது 1 கோடி மேல் இருந்தால் 2% டிடிஎஸ் கழிக்கப்படும். கடந்த 3 வருஷமாக ஐடிஆர் தாக்கல் செய்த நபர்கள் 20 லட்சத்துக்கு அதிகமாக பணம் எடுப்பதற்கு 2% டிடிஎஸ், அப்படி 1 கோடி மேல் பணம் எடுப்பதற்கு 2% டிடிஎஸ் எடுக்கணும். அப்புறம் 1 கோடி மேல் பணம் எடுப்பதற்கு 5% டிடிஎஸ் பொருந்தும். இதை நான் எதுக்கு சொல்கிறேன்? இந்தியா வருமான வரி பிடித்தல் 2%, 5%ன்றது அந்த மணி போகிறது. டிடிஎஸ் நான் என்ன சொன்னேன் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்கள். இதெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக நீங்கள் எடுக்கணும். டிடிஎஸ் இந்தியா வருமான வரி பிடித்தல், இந்த 2%, 5% அப்படின்ற இல்லை, இதெல்லாம் வரியிலேருந்து எடுக்கப்படுற ஒரு இதுதான். எல்லாரும் ஜிஎஸ்டி கேள்விப்பட்டிருப்பீங்க. டிடிஎஸ்னால் இந்தியாவின் வருமான வரி பிடித்தல். 5%, 2% அப்படின்ற இல்லை, அதில் பாதி பர்சன்டேஜ் எடுத்துக்கிடுவாங்க கவர்மெண்ட், அதுதான். சரி, இப்போ ஐடிஆர்னா என்னன்னு பார்ப்போம். இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன். வருமான வரி கணக்கு என்பது ஒரு நபரின் ஒரு நிதியாண்டில் சம்பாதித்த பணம் மற்றும் செலுத்திய வரி ஆகிய விவரங்களை வருமான வரித்துறைக்கு தெளிவாக தெரிவிக்க வேண்டும். பிளாக் மணி அதிகமாச்சுனாலே நம்மளுக்கு நிறைய பிரச்சனை ஏற்படும். நம்ம நாடு பின்தங்கிரும் அப்படின்னு கூட சொல்லலாம். வருமான வரி கணக்கு ஃபார்ம், அது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அதை பற்றின ஒரு விவரம். ITR 1, ITR 2, ITR 3, 4, 5, 6, 7 அண்ட் ITR 5. இதுதான் வருமான வரி தாக்குதலுக்கான படிவம். நல்லா கவனிங்க. ITR 1, 2, 3, 4, 5, 6, 7 ITR 5. இதை பற்றின உங்களோட கருத்து என்ன? இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அருமையான கொஸ்டின்ங்க. இதை நீங்க கேட்கலன்னா நானே கேட்டிருப்பேன். அதாவதுங்க, ஒவ்வொரு பெண்ணும் நிறைய சோசியல் மீடியாவில் நம்ம டைம் ஸ்பெண்ட்றதை விட இந்த மாதிரி வீடியோக்கள் நீங்கள் பார்த்தா உங்களுக்கு ஜென்ரல் நாலேஜ் கூடும்.
அது மட்டும் இல்லை, இது வந்து பேங்கிங் பற்றின இன்ஃபர்மேஷன் மட்டும்தான். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் பேங்கிங் எக்ஸாமுக்கு எழுத போகிறீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் வீடியோவாக கூட இருக்கலாம். அது மட்டும் இல்லை, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தயவுசெய்து. நீங்கள் ஏற்கனவே மெடிக்ளைம் லைஃப் இன்சூரன்ஸ் போன்ற வர சேமிப்பு திட்டங்களில் வந்து முதலீடு செய்திருந்தால் பசங்களோட கல்வி கட்டணம், இஎம்ஐ ஹோம் லோனு மூலமாக வீடு வாங்குறது பலவற்றை செய்வது மூலமாக நீங்கள் வந்து பழைய வரி விதிப்பு முறையை அதிக விலக்குகளை பெற்று குறைந்த வரியை நீங்கள் கட்டலாம். இந்த மாதிரி திட்டம் ஸ்கீம் வந்து நீங்கள் கட்டுறது மூலமாக நீங்கள் வந்து குறைவான ஜிஎஸ்டி நீங்கள் கட்டலாம். புதுசாக வருமான வரி விதிப்பு முறை யோசித்து பார்த்தா அப்படி பேசும்போது சலுகை உட்பட வருமான வரிகளை செலுத்தும் விரும்பும் நபர்களின் 2 வரி விதிப்பு முறையாகும். ஒப்பிட்டு பார்க்கும்போது தகுந்த ஒன்றை வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப சிறப்பாகும். ஸ்கீம் 1-2 கொடுப்பாங்க, அதுக்கு உங்களுக்கு ஏற்றது ஒன்று ஸ்கீம் எடுத்தாலே போதும், நீங்கள் ஜிஎஸ்டி அழகாக கட்டலாம். புதுசாக வரி விதிப்பு முறை ஆனது வந்து குறைந்த முதலீடுகளை செய்யும் நபர்களுக்கு பலன்கள் வந்து அளிக்கக்கூடியதாக இருக்கும். நம்மள பல பேர் எந்த நேரத்தில் வேணாலும் பேங்க்கு போய் பணம் எடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. டேக்ஸ் கட்டுறவங்களுக்கு இது முக்கியமான வீடியோ. இது சட்டப்படி குற்றம். அது மட்டும் இல்லை, வருமான சட்டத்தின் பிரிவு படி பார்த்தோன்னா 194 படி ஒரு நிதியாண்டில் வந்து நீங்கள் 20 லட்சத்திற்கு மேல் பணம் எடுத்தால் டிடிஎஸ் பிடிக்கப்படும். டிடிஎஸ்னால் என்ன சொல்லியிருக்கேன், இந்தியாவின் வருமான வரி பிடித்தல், டேக்ஸ் டிடக்ஷன் அட் சோர்ஸ் டிடிஎஸ். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்னும் இந்த மாதிரி மோர் அப்டேட் வேணும்னா கமெண்ட்டில் வி வாண்ட் மோர் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள்.